அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃப்ரெண்ட் சார். சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்கியே, உங்க பொண்ணா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. பட் நீங்க பண்ண ஃப்ராட் தானே இல்லையா சார்? அப்படிலாம் இல்லை சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். நான் ஷாக் ஆகிட்டேன், இவங்க தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாக்கில் இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீச்சர் மேலே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க சார். அப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் வரும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு. எனக்கு அவங்களுக்கு ஒரு 13 வயசு கொஞ்சம் வித்தியாசம். டைலாம் நானே அடிப்பேன் சார் அவருக்கு, அவர் அடிக்கவே மாட்டார். இந்த மாதிரி வயசான ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க, தாத்தான்னு சொன்னாலும் சரி, உன் சித்தப்பான்னு சொன்னாலும் சரி, அதை கேர் பண்ணிக்கிறவே மாட்டேன். இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாப்பியா லைஃப் போகாது. அதிக வயசு வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுடன் ஒரு தமிழா வயசு வித்தியாசத்துல உங்க கணவரை விட நீங்கள் சின்ன வயதுல இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்தெந்த வகையெல்லாம் டாமினேட் பண்றாங்க, எப்படி எல்லாம் டாமினேஷன் நடக்குது? ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண போனோம்னா உனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகாது. இப்போ வந்துட்டு ட்ரெண்டா போடாம அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்ப பலாசோ பேண்ட் எல்லாம் அவருக்கு போடவே கூடாது. அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இப்போ அவங்க பலாசோ பேண்ட் ஒன்று சொன்னாங்க, இந்த லூசா பழைய காலத்துல இருக்க மாதிரி ஸ்டைல ஒன்று. இல்ல அது எனக்கு என்னன்னு தெரியல, அது பிடிக்கல எனக்கு. சைடு ஓப்பன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இப்போ உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? அரௌண்ட் 9 to 10 years. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்ட்டா நோ சார். ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் எடுக்கவே கூடாதுன்னு என்னோட பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? இல்ல அது என்ன பிடிக்கிறது, வீட்டுல தங்கச்சி அவங்க தான போட போறாங்க. டபுள்ஸ் கூட கூட்டு போக மாட்டார் சார். டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டில உட்கார கூடாதுன்னு சொல்லுவாரு சார். உட்காந்தா ஊர்ல எதனா சொல்லுவாங்க, நீ வேணா ஆரணி தாண்டினதுக்கு அப்புறம் உட்காந்துச்சுக்கோ அப்படின்னுவாரு. இல்ல சார், பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்மல் ஆடக்கூடாதா? இந்த ரவுண்டு கம்பல் பாட்டி எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு வந்து போட சொல்லி அவங்க அலோடு. எங்க வீட்டுல வந்து இவ்வளவு லாங்கான கம்பல் தான் வாங்கி கொடுத்தாங்க, ஆனா அவங்க வந்து போட விட மாட்டாங்க. எனக்கு வித்தியாசமாலாம் கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்ல சார், நான் அப்ப அந்த காலத்துல இருந்ததுனால. அந்த காலத்துல எந்த காலம்? இல்ல அப்படி இல்ல சார், அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எனக்கு வந்து கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது. சல் போறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அந்த நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாது சார். நானு நெயில் பாலிஷ் போடுறது பிடிக்காது. செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காது சார். நடந்து போக சொல்ல பின்னாடி யாராச்சும் பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? ஒழுங்கா ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஒரு அன்பா பேச மாட்டாங்க சார். அப்படி இல்ல சார், பீச்ல இருக்க சொல்ல பக்கத்துல உட்காந்து சொல்ல எனக்கு ஒரு கூச்சமா இருக்கும். அந்த இடத்துல ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருக்கிறமே, தெரியாம நம்ம பண்ணிட்டோமே, அப்படி 4 பேர் பார்ப்பாங்களே, அப்படி அந்த மன உணர்வுல நான் இருப்பேன். ஏன் அது வந்து இல்ல சார், ஏன் உங்களுக்கு இவ்வளவு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்? யாராவது உங்களை அப்படி சொன்னாங்களா? என்ன காரணத்தினால? சொல்லிருக்காங்க ஒருத்தர் சொல்லிருக்காங்க சார். என்ன சொன்னாங்க? என்னப்பா நீ சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்கியே, உங்க பொண்ணா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து மன வருத்தத்தின் காரணமா நீங்க சேர்ந்துக்க மாட்டீங்க? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எந்த முடிவுமே குடும்பத்திலே ஆகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட எந்த முடிவுமே எங்களை எடுக்க விட மாட்டாங்க சார். ஓகே, முடிவு எடுக்க முடியல. ஆமா சார், ஏன்னா உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம், அம்மாட்ட கேளு இல்ல அண்ணிட்ட கேளு அந்த மாதிரி சொல்லுவாரு. மனைவி முடிவெடுக்கிறதுல வந்து சாமர்த்தியம் இல்ல நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துல முடிவெடுக்க விட மாட்டீங்க? ஏன்னா இவ ரொம்ப சின்ன பொண்ணு. இவா உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 15 இயர்ஸ் டிஃபரன்ஸ் சார். 15? ஆமா சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என் ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி, ஸோ இவங்க நம்மளுக்கு ஓகே மேரேஜ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணிக்கிட்டேன். அட கன்றாவியே, இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல சொல்றது. இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரெண்டுக்காக பண்ணா ட்ரெண்டாவே தான் போகும். ஹாப்பியா லைஃப் போகாது. வருத்தப்பட்டு பேசுறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க. இப்ப வயசு வித்தியாசம் காரணமா திருமணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிளண்டர் அப்படி எது நினைக்கிறீங்க? வளைகாப்புக்காக மறுநாள் நான் ஊருக்கு போறேன். இப்ப நம்ம தனியா பேசணும், நைட்டு தனியா படுக்கணும்னு நினைப்போம்ல சார். இவர் இல்ல நாளைக்கு ஊருக்கு போற, சரி வா அம்மாவா உள்ள வந்து படுத்துக்கோ. அவங்க அம்மா அண்ணி எல்லாருமே ரூம்ல ஒன்னா தான் ஸ்டே பண்ணோம். குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே அந்த வழி இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. இதே வந்து ஓரளவுக்கு ஏஜ் பேலன்ஸ்டா இருக்கிறவங்களா இருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த இடத்துல நான் யோசிச்சேன் சார். ஐயர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போறேன், சோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தனியா இருந்துக்கலாமே நினைக்கிறாங்க. அதுல ஒரு தப்பு இருக்க மாதிரி நான் பார்க்கல சார். பேசுறது எப்ப வேணா பேசிக்கலாம் சார். இல்லன்னா இதுதான் பிரச்சனை. இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. இதுதான் அவங்க சொல்றாங்க. நைட் ஊருக்கு போனா நாளைக்கு காலையில பேச போறேன், 1 hour கூட பேசணும் சார், 2 hour எவ்வளவு நேரம் வேணா பேசணும். இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிற ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா சார், இந்த ஏஜ் ஃபேக்டர்னு சொல்றாங்க. நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவலையா இருக்கும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் வயசு? 12 வருஷம் சார். 12. ஆமா, எனக்கு 39, அவங்களுக்கு 52. அடேங்கப்பா. ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான், அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் தான். லவ் மேரேஜா? ஆமா சார். ஓ. எனக்கு அவங்களுக்கு ஒரு 13 வயசு கொஞ்சம் வித்தியாசம். சும்மா அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி மெதுவா நம்பர் கொடுத்து கேட்டேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லவ் பண்ணும்போது வயசு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது சார். ஓகே, தெரியல. அப்ப எப்ப தெரியும் உங்களுக்கு? 7-8 months கழிச்சு தான் சார் தெரியும். என்னுடைய சர்டிபிகேட் எடுத்து பார்த்து விட்டாங்க சார், அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும். அவர் சொல்லல உங்கள்கிட்ட? சொல்லவே இல்ல. ஏயா சும்மா. இப்போ ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கா? வருத்தம்னா ஒன்றும் இல்லை சார். என்ன பொண்ணு கொஞ்சம் லேட்டாக பிறந்தது ஒன்று தான். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். இப்போ இளமையில இப்போ டீனேஜ் பசங்க கல்யாணம் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ வரையும் ஃபீல் ஆகுதான். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க ரெண்டு வெளியே போறீங்க. இப்போ இவங்க என்ன சொன்னா, வெளியே போகும்போது வேற கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன். இப்போ நீங்க ரெண்டு வெளியே போகும்போது அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதையும் வந்து காமெடியா வந்து சொல்லுவேன் நான். இங்க பாருங்க, உங்களை போய் அவங்க என்ன கேட்டாங்க, அப்பாவான்னு கேட்கிறாருன்னா எவன் கேட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, அவ்வளவுதான். அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஆனா நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற மனநிலை தான். ஏன்னா பிகாஸ் நீங்க எல்லாரும் வாயும் அடைக்க முடியாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. ஒரு இந்த மாதிரி வயசான ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு இன்னும் பேபியே இல்லையே அப்படின்னு. பட் இந்த கொரோனா வந்ததுனால தான் அந்த சமயத்துல கன்சீவ் ஆச்சு. இல்லைன்னா அந்த கொரோனா இல்லைனாலும் எனக்கு இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்காது. பொண்ணு பேர் என்ன சார்? ஐயோ, சிக்கு 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 சிக்கு. இது என்ன உங்க பேத்தி என்ன இப்படி செட்டப் பண்றா அப்படிம்பாங்க. இப்படிலாம் சொல்லி அவமானப்பட்டுக்கு. சார் நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஓகே, பட் முதல் தடவையில இருந்தே அப்படிதான் இருக்கா இல்ல நீங்க டெவலப் பண்ணலாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்? அப்பையில இருந்து இப்படித்தான் இருக்கு. தாத்தான்னு சொன்னாலும் சரி, உன் சித்தப்பான்னு சொன்னாலும் சரி, அதை கேர் பண்ணிக்கிறே மாட்டேன். எனக்கு என் பொண்ணு இப்போ லேட்டஸ்டா ஃப்ரெஷ்ஷா நல்ல ஆப்பிள் மாதிரி கிடைச்சது. எனக்கு அதுவே போதுமானது. யாரு என்ன சொல்லி ஆக போகுது சார்? இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல. நான் அவரை விட ரொம்ப பெரிய பொண்ணு, ஒரு 4 வருஷம் பெரிய பொண்ணு. அவங்களோட நீங்க பெரிய பொண்ணு? 4 வருஷம் பெரிய பொண்ணு. லவ் மேரேஜ் தான். 6 years லவ் பண்ணோம். இப்ப 4 வயசு வித்தியாசத்துல நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்க, அவர் என்ன ஃபேஸ் பண்றாப்ல? சரி, எங்க போனாலும் இப்ப வெளியே பாத்தீங்கன்னா அக்காவான்னு கேட்பாங்க. ஐயோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? தம்பி, டேய் தம்பி என்னடா, அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட தம்பி, கூட பிறந்த தம்பி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களை அக்கான்னு சொல்லி தான் பேசினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீச்சர் மேலே ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க சார். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் படிச்சுட்டு இருப்பேன், அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் வரும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு, அந்த மாதிரி வந்து நான் பேச ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே லவ் வீட்டு மாதிரி பேசி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெஸ்ஸி, அந்த மாதிரிலாம் பேசி. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இப்போ உங்க வீட்டுல 4 வயசு வித்தியாசம், உங்க வீட்டுல ஒன்றும் சொல்லலையா? கொஞ்ச நாள் வந்து இல்ல வேண்டாம், செட் ஆகாது, நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால யூஸ் பண்ணிக்குவாங்க. 6 வருஷமா பேசியிருக்கேன், எப்படி தெரியாம போகும்? கண்டிப்பா அது உண்மையான லவ்வா தான் இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணும். திருத்த முடியாதுரே, திருத்தவே முடியாது. இந்த விஷயம் தெரியும். உங்க அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எங்க அக்கா இப்போ வரையும் பெருசா வந்து அவங்க கிட்ட பேசுறது இல்லைங்க. எங்கிட்டயுமே இப்போ ஒரு அளவா தான் பேசுறாங்க, பிடிக்கிறாங்க. சார் என்ன சொல்றது, அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாத்தனமான விஷயம் மாதிரி நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுறதுல சார். ஓஹோ, சரியில்லமானே. நீங்க வந்து வயது அதிகமான கணவர்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இந்த வயது வித்தியாசத்தை கவர் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க? நான் வந்துட்டு ஒரு 5 minutesல கிளம்புறேன்னா அவர் ஒரு 1/2 hourல கிளம்புவார். கான்ஷியஸா வந்துட்டு டை போடுறது, மருதாணி போடுறது, அதெல்லாம் வந்துட்டு கான்ஷியஸா பண்ணுவாரு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ட்ரெஸ் கான்ஷியஸா பாப்பாரு சார், அவர் தொப்பையை கவர் பண்றதுக்காக. டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டியே. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. வெளியே மேரேஜ்லாம் போகும்போது அவருக்கு ஈக்குவலாக இருக்கணும்ன்ட்டு கொஞ்சம் வெயிட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் சார். அவர் கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணிட்டேன். அவர் 130 கிலோ இருந்தார், இப்போ 100 கிலோ ஆக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் நிறைய மாற்றிட்டேன் சார். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஓகே, அழகா இருக்கிறது, கண்ணெல்லாம் மை வைப்பேன் சார். மை வைப்பீங்களா? ஐப்ரோலாம் பண்ணிக்கிறேன் சார். டைலாம் நானே அடிப்பேன் சார். அவருக்கு அவர் அடிக்கவே மாட்டாரு. தலையில முடி கொட்டோன்னு சொல்லி அடிக்க மாட்டாரு. நானே நீங்க அடிச்சுதான் ஆகணும், அப்பதான் நான் வெளியவே வருவேன். டைலாம் நானே வாங்கி அடிக்கிறது சார் அவருக்கு. கன்றாவியே. நீங்க எப்படி பொருளாதார அடிப்படை இல்ல, பட் வயது வித்தியாசத்துல இவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ண காரணம் என்னவா இருந்துச்சு? உண்மையான வயசு வந்து எனக்கு தெரியாது. பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து வயசு அதிகமா இருக்கும் போல, வேற பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மாட்ட. நீங்க கேட்டீங்க அதை? நான் கேட்டேன். தலையில வந்து அதனால வேற மாப்பிள்ள பாக்குறேங்கம்மா, வயசு அதிகமா இருக்கும் போல. ஆனா அவங்க வந்து 27 சொன்னாங்க.
எனக்கு வந்து 21, அவங்க வந்து 27 சொன்னாங்க. ஆனா அந்த வயசு வந்து பொய்ன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எப்ப தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து 2 months கழிச்சு தெரியும் கல்யாணம் ஆகி. அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இதுல ரிசிப்ட்ல வந்து 37 இருந்தது. 37 வயசு. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. அப்புறம் வந்து நான் கேட்டேன், மாமியார் எல்லாத்தையும் கேட்டேன். இல்லம்மா எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து வயசு வந்து குறிச்சு வைக்கல, அவங்க வயசு வந்து 27 தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க என் வயசு இந்த வயசு இப்போ 52, நான் 37. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. 10 வயசு குறைச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் சார் தெரியும். நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். பட் நீங்க பண்ண ஃப்ராடுத்தனம் இல்லையா சார்? அப்படிலாம் இல்லை சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். அதான் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க பண்ணது பேர் ஃப்ராடுத்தனம் சார் இது. இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல. அந்த நேரத்துல பார்த்து இதை எங்க வீட்டுல பார்த்து இதாட்டம் பண்ணாங்க சார். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க தானே பண்ணீங்க. நீங்க அதான் அவங்க பக்கம் திருப்பி போடுறீங்க. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கல்ல அதுக்கு? சார் நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். 35வது பொண்ணு இந்த பொண்ணு தான் சார் கிடைச்சது. நீங்க லேட் மேரேஜ்ல இருக்கக்கூடிய வழி எனக்கு புரியுது. நீ அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் வரும்போது தான் தெரியுது வயசு கூட. அதுவும் 1-2 வயசு இல்ல, 10 வயசு. தயவு செஞ்சு நான் தப்பா புரிஞ்சுக்காத. நீ இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். எவ்வளவு வயசு வித்தியாசமா இருக்கட்டும், அது தேவை கிடையாது. அந்த பொய் சொன்னாங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப நாளா கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நான் ஒரு பைத்தியக்காரிமா தானே இருந்தேன். என்கிட்ட யாருமே உண்மையை ஒத்துக்கலையே. என்கிட்ட உண்மையை ஒத்துக்கும் போது நான் அதுல இருந்து ஃப்ரீ ஆனேன். அதுல நான் பயந்துருந்தேன் சார். நான் பயந்ததுனால எனக்கு சொல்ல முடியல. ஆனா எனக்கு அந்த அளவு விருப்பம் கிடையாது சார். ஆனா அம்மா சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன். எங்க அம்மா ஒத்த காலில் நின்னாங்க, இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு. இல்ல புரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி எனக்கு எப்படி மேரேஜ்னா, நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அவங்களுக்கு வந்து நிறைய பொண்ணு பார்த்துருக்காங்க, எதுவும் செட் ஆகலை. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் பையன் ஃபோட்டோ எல்லாமே வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு. பட் ஆனால் எனக்கு வரல, ஃபோட்டோ வரல, ஏஜ் அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு வரல. நாங்கள் போய் எல்லாரும் உட்காந்துருக்கோம். அப்போ எல்லாம் பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். இவங்க தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாக்கில் இருந்தேன். மாப்பிள்ள வரலீங்களா? இவரு தான் மாப்பிள்ள. 81 இருந்துச்சு இவங்க டேட் ஆஃப் பர்த். நான் 94. உடனே எண்ணி பார்க்குறேன் 12.5, 13 கிட்ட வருது. ஓகே, எது உங்களை ஒத்துக்க வச்சது? அப்பா சொல்லி தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். அப்பா சொல்றாங்க கரெக்டான சாய்ஸா இருக்குன்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ்ல திருமணம்னு ஒன்று பேசினா ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன் சார். கல்யாணம் வைக்க மாட்டீங்க? கண்டிப்பா வைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் சூஸ் பண்ணதே தப்போ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சும்மா மேடை பேச்சுக்காகவும் சமூகத்துக்காகவும் வேணா எல்லாரும் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லலாமே தவிர, அவங்கவுங்க இடத்துல வாழ்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இதாக தான் சார். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சார் நான் கண்டிப்பா பண்ணி வச்சிருவேன். பண்ணி வச்சிருவீங்க எவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தாலும்? என்ன காரணம்? என்னைய மாதிரி 12, 13 இருந்தா. அதுக்கு மேல இருந்தா நோ, 12, 13 இருந்தா ஓகே. என்ன காரணம்? ஏன் 12, 13 இருந்தா? நான் நல்லா தான் சார் இருக்கேன். நான் என்ன குறைஞ்சிட்டேன்? ஏஜ் மேட்டரா எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. கை கொடு கை கொடு. ஆக்சுவலா இந்த கருத்துல வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இங்க இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அதிக வயசு வித்தியாசம் இருந்தா பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. வயசு வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், என் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு திருமணத்துல மிக முக்கியமா இரு மனங்கள் தான் இணையணுமே தவிர பொருளாதார காரணியா வச்சு இணையறது சரி இருக்காது. அண்ட் இதுல ஒரு நல்ல விஷயமா இங்க நான் பார்த்தது என்னன்னா, இங்க அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கவங்க நிறைய வருத்தங்கள் இருந்தது, நிறைய டிசாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு. ஆனா இதே காதல் திருமணம் பண்ணிட்டாங்க பாருங்க, அவங்க யாருமே எனக்கு இது வருத்தம் இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பாக்குறேன்னா, அந்த காதல் தான். அதுல காதல் பிரதானமா இருந்துட்டுனா இந்த ஏஜ் இதெல்லாம் ஒரு பெரிய காரணியா தெரியாது. பட் காதல் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்களேன். அது எவ்வளவு வயசுல ஒரே ஏஜ்ல கல்யாணம் பண்ணாலும் சரி, வயசு அதிகமா பண்ணாலும் சரி, குறைவா பண்ணாலும் சரி, பிரச்சனை தான். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.